அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது ரஃபீக் அவர்களும், அதே மாதிரி நசுருதீன் அவர்களும், சகோதரர் சாதிக், இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு கேள்விதான். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஆசுரா தினம் 10வது நாள் மட்டும் நோன்பு வைப்பது சரியாகுமா? அதாவது ஒரு வருட பாவ மன்னிப்பு கிடைப்பதற்குரிய நன்மை கிடைக்குமா? விளக்கம் தரவும் அப்படின்னு இருக்கிறாங்க. அது மாதிரி சகோதரர் நசுருதீன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சில உலமாக்கள் 9, 10 பிடிக்க முடியவில்லை என்றால் 10, 11 வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது சரியா? இதுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குதா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம மேலேயும் இந்த இது சம்பந்தமான செய்தி சொல்லியிருக்கிறோம். இந்த ஆசுரா அப்படின்றாலே முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாளுக்கு பேர் தான் ஆசுராங்கிறது. அந்த நாளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் நோன்பு பிடிச்சாங்க. இது கடமையாகவும் இருந்தது. பின்னாடி ரமலான் மாசத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஆசுரா 10வது நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பாக என்ன செஞ்சது, விரும்பியவர் பிடிக்கலாம் என்ற அடிப்படையில் வந்தது. ஆனா கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்துல யூதர்களும் இந்த நாளை புனிதப்படுத்துறத அறிஞ்சு என்ன செய்யறாங்கன்னா, இதுல நீங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம், எதுக்காக பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், பிறவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள்னு சொல்லும் பொழுது, அப்ப ரசூலுல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேனேயானால் 9ம் 10ம் பிடிப்பேன் அப்படின்ட்டாங்க. இப்ப இங்க யூதர்களும் இந்த நாளை புனிதப்படுத்துறாங்க. நம்ம நம்ம மார்க்கத்திலையும் புனிதமாக இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அடுத்த வருஷம் ஒரு நாள் சேர்த்து பிடிப்பேன், 9 ஒரு நாள் சேர்த்துட்டா 11 வராது, 9 ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. தாசுரா ஆசுரா அப்படிமா. அப்ப 9, 10 நான் பிடிப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுல இருந்து இப்போ 9, 10ங்கிறது சுன்னத்தாகி போயிருது. ரசூலுல்லாஹ் பிடிக்கல, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு அதுல இருக்கிறது. அப்ப 9, 10 பிடிக்கிறது சுன்னத் என்ற ஒரு நிலைக்கு வந்துடும். இப்ப ஒருவர் தூங்கிட்டாரு அல்லது மறந்துட்டாரு, இந்த 9வது நோன்பு பிடிக்கல, அப்படியாக இருக்குமே, 10வது நாள் நோன்பு பிடிக்கலாமா? தாராளமா என்ன செய்யலாம், பிடிக்கலாம். அப்படி அதுல தப்பு கிடையாது. ஆனா 10, 11 பிடிக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. 10வது நாள் பிடிக்கிறதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கிறது. 11 பிடிக்கிறதுக்கு அது பலவீனமான செய்தி, ஒரு செய்தி வருது. 9, 10 பிடிங்க அல்லது 10, 11 பிடிங்க. 10, 11ங்கிறது பலவீனமான செய்தி அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். 9, 10 பிடிக்கிறதா நபி வழி. ஒரு 9 சகரு செய்யல, காலையில இருக்கிறாரு, அப்படியே இருக்கவும் மறந்துட்டாரு, தண்ணியை குடிச்சிட்டாரு, சாப்பிட்டாரு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதை விடுவாரு, ஆனால் அதுல குற்றம் கிடையாது. அவர் 10வது நாள் நோன்பு பிடிப்பாரு, ஆனால் தாராளமா என்ன செய்யலாம், பிடித்துக் கொள்ளலாம். ஆனா 9, 10 பிடிப்பதுதான் நபி வழி அப்படிங்கிறது என்ன செய்யணும், கூடுதலா விளங்கிக் கொள்ளணும்.